إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் ஹதீஸ் கலையினுடைய அடிப்படைகள் தொடர்பான இந்த தலைப்பு, இதில் அதாவது தைசீர் முஸ்தலவுல் ஹதீஸ் என்ற ஒரு நூல் துக்தூர் மஹமூத் தஹான் அவர்களுக்குரியது. அதில் நாம் சென்ற வகுப்பில் ஹதீஸ் உடைய முக்கியமான 2 பகுதிகளை படித்தோம். கொண்டு வந்து அஸ்ஸனத், அடுத்ததாக மத்ன். அஸ்ஸனத் என்று சொல்கின்ற போது அது எதை குறிக்கும்? அறிவிப்பாளர் வரிசையை குறிக்கக்கூடியதான் சனத் என்பது. அதே போன்று மத்ன் என்று சொல்கின்ற போது அதாவது சனதுக்கு பிறகு உள்ளது. எப்படி சொல்லலாம்? எளிதாக சொல்றதாக இருந்தா ஹுவ மா பஅத சனத், சனதுக்கு பிறகு உள்ளது. அதாவது அறிவிப்பாளர் வரிசைக்கு பிறகு உள்ளது என்ன? மத்ன், ஹதீஸுடைய அந்த மூல வார்த்தைகள். புரியுதா என்பது. நாம் இது இவைகளை நாங்கள் சென்ற வகுப்பில் நாங்கள் என்ன செஞ்சோம்? நாங்கள் பார்த்தோம். அதே போன்று அல் முஸ்னத் என்று சொன்னாலும் அஸ் சனத் என்றாலும் என்ன செய்யும்? ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. அஸ்னத, யுஸ்னிது, இஸ்னாதன், அதே மாதிரி முஸ்னதன் என்று வரக்கூடிய அந்த வார்த்தை. அதே போன்று இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு பகுதி என்னவென்று சொன்னால், அறிவிப்பாளர் வரிசை என்று சொல்கின்ற போது அது நாங்கள் பின்னால் இன்னும் விரிவாக நாங்கள் பார்ப்போம். இஸ்லாமத்துல்லா, அதாவது இப்போ அல் முஸ்னித், முஸ்னித் என்றா அறிவிப்பாளர். முஸ்னித் என்ன? அறிவிப்பாளர். அது ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவருக்கு முஸ்னித் என்ற வார்த்தையும் என்ன செய்யப்படும்? ஹுவ மையர்வில் ஹதீஸ பிசனதிஹி, அந்த அறிவிப்பாளர் வரிசையோடு ஹதீஸை அறிவிக்கக்கூடியவருக்கு என்ன செய்யப்படும்? முஸ்னித் என்று சொல்லப்படும் என்று இங்கு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவருக்கு அந்த ஹதீஸ் கலை தொடர்பான அந்த அறிவு இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அவர் அந்த ஹதீஸ் அந்த அறிவிப்பாளர் வரிசை அறிவிக்கிறார். எதை அறிவிக்கிறாரு? ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசை அறிவிக்கக்கூடியவருக்கு என்ன செய்யப்படும்? முஸ்னித் என்று சொல்லப்படும். அதே போன்று அல் முஹத்திஸ் என்ற வார்த்தை, என்ன வார்த்தை? அல் முஹத்திஸ். அல் முஹத்திஸ் என்று சொல்கின்ற போது அதாவது ஹுவ மை யஸ்தகிலு பி இல்மில் ஹதீஸ் ரிவாயத்தன் வ திராயத்தன். அதாவது நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசை, அதே போன்று அந்த ஹதீஸுடைய என்ன மூல வார்த்தைகள் இருக்குது, இதை பற்றிய அந்த ஞானம் உள்ளவர், இதை பற்றிய விளக்கம் உள்ளவர், ஞானம் உள்ளவர் எப்படி அழைக்கப்படுவார்? முஹத்திஸ். இப்ப நாங்கள் சொல்றோம் ஹதீஸ் கலை வல்லுனர் என்று சொல்றோம். எப்படி சொல்லுவோம்? ஹதீஸ் கலை அறிஞர், ஹதீஸ் கலையின் வல்லுனர் என்று சுருக்கமா சொல்லுவோம். அப்படி சொல்லும் போது அவர் எந்த அறிவை உள்ளடக்கி இருப்பாரு? எந்த அறிவை கொண்டிருப்பார்? அந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசையை பற்றிய இல்மு அவரிடம் இருக்கும். அதே போன்ற ஹதீஸுடைய அந்த மூலம், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கூற்று, அது தொடர்பான அறிவு அவரிடம் இருக்கும். அதே போன்று அவர் அதிகமான அந்த ரிவாயத்துக்களை பற்றி என்ன செஞ்சிருப்பாரு? அறிந்திருப்பாரு.
ஆராய்ந்திருப்பாரு அந்த அறிவிப்பாளர் வரிசைகள் சம்பந்தமா. அதே போன்று அந்த அறிவிப்பாளர்களுடைய நிலைமை, அந்த அறிவிப்பாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது பற்றிய அறிவு எல்லாம் யாரிடம் இருக்கும்? முஹத்திஸிடம் இருக்கும் என்று இங்கே குறிப்பிடுகிறார்கள். அதே போன்றுதான் அல் ஹாஃபிஸ் என்ற வார்த்தை. என்ன வார்த்தை? ஹாஃபிஸ். இப்போ நாங்கள் சொல்றோம் ஹாஃபிஸ் என்றால் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு மிகவும் தெரியும் ஹாஃபிதுல் குர்ஆன் என்று சொல்லுவோம். எப்படி? ஹாஃபிதுல் குர்ஆன் என்றால் குர்ஆனை மனனம் செய்தவர், அப்படித்தானே? இப்போ ஹாஃபிஸ் என்ற வார்த்தை ஹதீஸ் துறையிலும் என்ன செய்யப்படும்? பயன்படுத்தப்படும். இப்ப சொல்றோம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ், இப்படி சொல்றோம். புகாரிக்கு விரிவுரை வழங்கிய ஒரு மாபெரும் அறிஞர் என்ன சொல்றோம்? ஹாஃபிஸ் இப்னு ஹஜர். அப்ப ஹாஃபிஸ் என்பதை நீங்க எடுத்தீங்கன்னா இதுல 2 விதமான விளக்கங்கள் இதை சொல்லப்படுது. எத்தனை? 2 விதமான விளக்கம். ஒன்று இது முஹத்திஸ் என்ற வார்த்தைக்கு நேர்பாடான வார்த்தை. முஹத்திஸ் என்ற வார்த்தை என்ன உள்ளடக்குமோ அதே தான் இதுவும் என்ன செய்யும்? ஹாஃபிஸ் என்ற வார்த்தையும் உள்ளடக்கும். இது ஒரு கருத்து. இது ஒரு கருத்து. முஹத்திஸ் நாங்க என்ன பார்த்தோம்? ஹதீஸ் கலை வல்லுனர். உங்களை சுருக்கமா ஞாபகம் வச்சுக்கொள்றேன் என்ன? ஹதீஸ் கலையுடைய அறிஞர், ஹதீஸ் கலையின் மேதை. எனவே அதே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் எதுவும் அல் ஹாஃபிஸ் என்ற வார்த்தை. சரியா? இது ஒரு கருத்து. அடுத்து மற்றொரு கருத்தில் என்ன சொல்லப்படுதுண்டா, இவர் முஹத்திஸை விடவும் என்ன உயர்வானவர். முஹத்திஸை விடவும் என்ன அந்தஸ்தில் உயர்வானவர். பிஹைசு யகூனு மா யஅரிஃபுஹு ஃபீ குல்லி தபகத்தின் அக்ஸர் மிம்மா யஜ்ஹலு. இவருக்கு ஒவ்வொரு படித்தரத்தில் உள்ளவங்களை பற்றியும் என்ன அதிகமாக தெரிந்திருப்பார். தெரியாததை விட அதிகம் தெரிந்திருப்பார். ஒவ்வொரு படித்தரம் என்ன? ஒவ்வொரு படித்தரம் சஹாபாக்கள் ஒரு படித்தரம், சஹாபாக்கள் ஒரு படித்தரம். தாபீன்கள், சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய தாபீன்கள் அவங்க ஒரு படித்தரம். தாபீன்களிடம் அறிவிக்கக்கூடிய தபா தாபீன்கள் அவர்கள் ஒரு படித்தரம். புரியுது சொல்றேன்? படித்தரம் என்னன்னு புரியுதா? ஹதீஸ் கலையுடைய படித்தரம் புரிஞ்சுக்கோங்க. எப்படி? சஹாபாக்கள் என்பவர்கள் சொல்லுங்க. இல்ல, சஹாபாக்கள் என்பவர்கள் ஒரு படித்தரம். அடுத்து சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய தாபீன்கள் அடுத்த படித்தரம். தாபீன்களிடமிருந்து அறிவிக்கக்கூடிய தபா தாபீன்கள் அதற்கு அடுத்த படித்தரம். புரியுதா? இதுதான் தபக்கான்றது. அரபு என்ன சொல்லுவாங்க? தபக்கா. சரியா? அப்ப எனவே இந்த ஒரு விளக்கம். அப்ப இவங்க அந்த ஒவ்வொரு படித்தரத்தில் உள்ளவங்களை பற்றியும் அதிகம் என்ன செய்வாங்க? தெரியாததை விட அதிகம் தெரிந்து வைத்திருப்பாங்க. யாரு? அல் ஹாஃபிஸ் என்று சொல்லக்கூடிய பாடத்துல கவனிங்க, அல் ஹாஃபிஸ். அதே போன்று அடுத்து இதுல இன்னொரு வார்த்தை பிரயோகம் இருக்கிறது, அல் ஹாக்கிம். என்ன வார்த்தை? அல் ஹாக்கிம். இவரை பொறுத்தவரையில இவருக்கு மன் அஹாத் இல்மன் பி ஜமீல் அஹாதிஸ் சொல்றது ஹத்தா லா யஃபூதுஹு மின்ஹா இல்லல் யஸீர். இவருக்கு பெரும்பாலும் ஹதீஸ்களை பற்றி இவர் என்ன செஞ்சிருப்பாரு? அறிந்திருப்பாரு, மிக குறைவானதை தவிர. அதிகம் என்ன செஞ்சிருவாரு? ஹதீஸ்களை பற்றி இவர் அறிந்திருப்பாரு. வஹாதா அலா ரஅய் பஅது அஹ்லில் இல்ம், சில மார்க்க அறிஞர்களுடைய கூற்றின்படி, ஹதீஸ் கலையோடு சார்ந்தவங்க கூற்றின்படி ஹாக்கிம் என்ற பெயர். அப்ப இதெல்லாம் சில வார்த்தை பிரயோகங்கள். நாங்க பார்த்த வார்த்தை அல் ஹாக்கிமாக இருக்கலாம், அல் ஹாஃபிஸாக இருக்கலாம், அல் முஹத்திஸாக இருக்கலாம். இது போன்ற வார்த்தை பிரயோகங்கள். அப்ப நீங்க எப்படி ஒவ்வொரு கலையிலும் பயன்படுத்தப்படும் போது அதுக்கு என்ன இருக்குது? தனியான ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று நாம் புரிஞ்சு. அல் ஹாக்கிம் நாங்க யாரும் விளங்கி வச்சுக்கிறோம்? ஹாக்கிம் தீர்ப்பு சொல்றவர், அப்படிதானே பொதுவாக அறிவோம். ஹாக்கிம் யாரு? தீர்ப்பு சொல்பவர் என்றுதான் நாம் அறிந்து வச்சிருக்கோம். இந்த ஹாக்கிம் என்பது ஹதீஸ் கலையில சொல்லப்படும் போது அது யாரை குறிக்கும்? அதிகமாக ஹதீஸ்களை அறிந்து அது தொடர்பான அறிவு உள்ளவர், அந்த துறையில் அறிவு உள்ளவர் என்று இங்க என்ன செய்யறாங்க? குறிப்பிடுகின்றார்கள். சரி, அடுத்ததாக இதுல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அடுத்த தலைப்புக்கு செல்வோம். அதாவது இந்த ஹதீஸுக்கு நாங்க இன்னொரு வார்த்தை பார்த்தோம், அல் ஹபர். ஹபர் என்ன? செய்தி. சரிதானே? அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இத இரண்டாக பிரிக்கப்படுது. ஒன்று பாத்தீங்கன்னா அல் ஹபருல் முத்தவாத்திர், அடுத்தது ஹபருல் ஆஹாத். அல் ஹபருல் முத்தவாத்திர் பின்னால் அதை விளங்கப்படுத்துவாரு. அடுத்தது ஹபருல் ஆஹாத். சரியா? இப்போ ஒரு ஹதீஸ் எம்மிடம் சேருது தானே.
ஹதீஸ் வந்து எம்மிடம் வந்து சேருவதை வைத்து அது இரண்டாக பிரிக்கப்படும். எத்தனையாக பிரிக்கப்படும்? ஹதீஸ் வந்து நம்மிடம் சேருவதை வைத்து அது இரண்டாக பிரிக்கப்படும். ஒன்று வந்து என்ன? முத்தவாத்திர், அடுத்தது ஆஹாத். முத்தவாத்திர் ஒன்று, அடுத்தது ஆஹாத் என்பது ஒன்று. சரியா? இஸ்லாமுல்லா. சரி, இப்ப நாங்க பார்ப்போம் இந்த முத்தவாத்திர் என்பதையும் ஆஹாத் என்பதையும் நாம் இப்போது பார்ப்போம். சரியா? ஆஹாத், ஆஹாத், ஆஹாத். சரியா? சரி, இப்ப நாங்க வருவோம். இப்ப உதாரணமாக முத்தவாத்திர் என்று சொல்கின்ற போது அதற்கு வந்து என்ன, அந்த பலர் அதிகமானவர்கள் அந்த செய்தி என்ன செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க, அறிவிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த எண்ணிக்கை சம்பந்தமா பின்னாடி பார்ப்போம். சரி, அவங்க சொல்றது. அதே போன்று ஆஹாத் என்று சொல்கின்ற போது என்ன, அஹாதண்டா என்ன, ஒன்றுதானே. ஆஹாதனா இப்ப தனித்து அறிவிக்கக்கூடிய செய்திகள். எப்படி வரக்கூடியது? தனித்து வரக்கூடிய செய்திகள். இப்ப நாங்க பார்ப்போம். இந்த முத்தவாத்திர் என்ற வார்த்தையை நாம் எடுத்தால், முத்தவாத்திர் என்பது இந்த தவாத்துர், அத்தவாத்துர் என்ற வார்த்தையிலிருந்து பிரிந்து வந்த ஒரு வார்த்தை. தவாத்துர் என்று சொன்னா அத்ததாபு. ததாபுனா தொடர்ந்து, தொடர்ச்சியாக. ததாபுன்னு அர்த்தம் தொடர்ச்சியாக. உதாரணமாக சொல்லுவாங்க அரபுல தவாத்தரல் மதர், அப்படி என்ன, மழை தொடர்ந்து பெய்தது. ததாப நுசூலுஹு, தொடர்ந்து பொழிந்தது என்ற அர்த்தம் அதுக்கு மொழி ரீதியாக இருக்கிறது. தவாத்துர்னா தொடர்ச்சி, தொடர்ந்து என்று வரக்கூடியது. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா இந்த முத்தவாத்திர் என்பதை பொறுத்தவரையில நல்லா கவனிங்க. அதாவது மார்க்க ரீதியாக இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மா ரவாஹு அததுன் கசீர், அதிகமானவர்கள் என்ன செய்யறாங்க, ஹதீஸை அறிவிப்பார்கள். அதிகமான எண்ணிக்கையுடையவர்கள் ஹதீஸை அறிவிப்பார்கள். துஹீலுல் ஆதத்து தவாத்துஹும் அலல் கதிப், அதாவது அவங்க வந்து பொய்யில ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன கிடையாது? பொய்யில ஒன்று சேர்வதற்கு என்ன கிடையாது, வாய்ப்பு கிடையாது. புரியுது சொல்றது? அதை நான் விளங்கப்படுத்துறேன். என்னண்டு பொய்யில வந்து ஒன்று சேருவதற்கு என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை. பொயில் என்ற இந்த ஒரு விளக்கத்தை இதில் சொல்றாரு. இதுல ஒரு கூடுதலான விளக்கம் இருக்குது. அது பின்னால் அந்த நிபந்தனைகளை சொல்லும் போது அதை நாங்க இன்னும் கொஞ்சம் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். சரியா? உதாரணமாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த முத்தவாத்திர் என்பது நல்லா கவனிங்க, 4 நிபந்தனைகளை கொண்டது. இதை புரிஞ்சிருக்கீங்கன்னா லேசாயிரு. இதை உங்களுக்கு இப்ப இதை நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கொண்டா ஈஸியா புரிஞ்சிடும். முத்தவாத்திர் என்பது எத்தனை நிபந்தனைகளை கொண்டது? 4 நிபந்தனைகளை கொண்டது. இந்த 4 நிபந்தனை நீங்க சரியா புரிஞ்சுட்டீங்கன்னா இது ஈஸியா புரிஞ்சிடும். சரி, முதலாவது விதி என்னவென்று சொன்னால், அதாவது அதிகமானவர்கள் அந்த ஹதீஸை அறிவித்திருக்க வேண்டும். அதிகமானவர்கள் அந்த ஹதீஸை என்ன செய்திருக்க வேண்டும், அறிவித்திருக்க வேண்டும். சரி, அதிகமானவன்டா எண்ணிக்கை எவ்வளவு, லிமிட் என்ன, அதுல அளவு என்னன்னு ஒன்று இதா இல்லையா? இதுல வந்து பலவிதமான கருத்து வேறுபாடுகள் அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. சிலவங்க சொல்றாங்க ஒவ்வொரு ஒரு படித்தரத்தில் 40 பேர் அறிவித்திருக்க வேண்டும், அதனால 40 சஹாபாக்கள் அந்த நபிமொழியை அறிவித்திருக்க வேண்டும் ஒவ்வொரு படித்தரத்தில். சரியா? இன்னும் சிலவங்க இதெல்லாம் கருத்து தான், சரியான கருத்து அவங்க சொல்லுவோம். இப்படி எல்லாம் கருத்து இருக்கிறது. 70 பேர் அறிவித்திருக்க வேண்டும். இப்படியான கருத்துக்கள்லாம் இதுல இருக்கிறது. நீங்க அதை புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொல்லிட்டு, இதுல வந்து இமாம் சுயூத்தி போன்ற இமாம்கள் என்ன சொல்றாங்கண்டா, அதாவது இதில் வந்து குறைந்தது வந்து 3 பேர் இருந்தால் என்ன செய்யப்படும், முத்தவாத்திர் என்று எடுக்கப்படும் என்று அவர் சொல்றார். ஆனா இப்ப நாங்க படிக்கக்கூடிய இந்த நூலுடைய ஆசிரியர் இருக்கிறாரே, இந்த நூலுடைய ஆசிரியர் என்ன சொல்றாருண்டா, அதாவது குறைந்தது எத்தனை பேர், 10 பேர். ஒரு படித்தது எத்தனை பேர், அதாவது 10 பேர் இருக்க வேண்டும். அன்னஹு அஷ்ரத்து அஸ்ஹாஸ் என்ற இந்த செய்தியை பொறுத்தவரையில இது வந்து தத்ரீபுர் ராவில 2ஆம் பாகத்தில் 177ஆம் பக்கத்தில் வரக்கூடியது என்று அவர் குறிப்பிடுகின்றார். குறைந்தது என்ன, எத்தனை பேர், அதாவது 10 பேர். சரியா? இப்ப இதுல இப்ப நாங்க 3 பேர் என்ற ஒரு கருத்து இருக்குதானே.
3 பேர் ஒரு கருத்து இருக்குதானே. இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா, அதாவது குறைந்தது 3 பேர். உதாரணம் எப்படிங்களே, அவர்கிட்ட கருத்துப்படி, அந்த இமாமுடைய கருத்துப்படி, இமாம் சுயூத்தியுடைய கருத்துப்படி எடுத்தீங்கன்னா, அதாவது இப்ப சஹாபாக்கள் உடைய படித்தரத்துல அந்த ஹதீஸ 3 பேர் அறிவிக்கிறாங்க. எத்தனை பேர் அறிவிக்கிறாங்க? நபி அவங்க சொன்னதாக 3 பேர் அறிவிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த தாபீன்களுடைய படித்தரத்துல அதை விட கூடுதலா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. கூடுதலா இருந்தா என்ன செய்யல, பிரச்சனை இல்லை. அந்த எண்ணிக்கையை என்ன செய்யக்கூடாது, குறையக்கூடாது. அவர் குறைஞ்ச 3 என்று சொல்றாரு. இப்ப குறைஞ்சது 10 என்று சொல்றவங்கள்ட்ட படி என்ன, 10 விட குறையக்கூடாது. புரியுது அவன் சொல்றது? அப்ப கூடலாம், என்ன செய்யலாம், கூடலாம். ஒரே அளவுல இருக்க வேண்டும் என்றதும் கிடையாது. ஒரே அளவுல ஒரே எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் என்றது கிடையாது. அந்த எண்ணிக்கையை விட, குறைந்தபட்ச எண்ணிக்கையை விட குறையக்கூடாது. அடுத்த படித்தரத்து அதை விட என்ன செய்யலாம், கூடுதலாக இருக்கலாம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ளணும். முதலாவது நிபந்தனை என்னன்னு படிச்சோம்? முதல் நிபந்தனை, அதிகமானவர்கள் அந்த நபிமொழியை அறிவிக்க வேண்டும். அதுல குறைந்த எண்ணிக்கை 3 என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது, 10 என்ற கருத்தும் இருக்கிறது. சரி, அவன் சொல்றது சரி. அதே போன்று இரண்டாவது நிபந்தனை நான் சொன்னதான், சொல்லிட்டேன். அந்த நிபந்தனை என்ன, அந்த எண்ணிக்கை என்ன செய்யக்கூடாது, குறையக்கூடாது, கூடுதலாக இருக்கலாம். சொல்றது அந்த தூஜல் ஹாதிர் கசர் ஃபி ஜமீ தபகாத் சனகாத், இந்த எண்ணிக்கை என்பது என்ன செய்யணும், எல்லா படித்தரங்கள்லையும் காணப்பட வேண்டும். எல்லா படித்தரங்களும் என்ன படிச்சோம்? சஹாபாக்கள படித்தரத்துல, அதுக்கு அடுத்த படித்தரத்துல, அதுக்கு அடுத்த படித்தர என்ன இருக்கணும் சொல்லுங்க. அதாவது எண்ணிக்கை கூடுதலா இருக்கணும். அந்த குறைஞ்ச எண்ணிக்கையோட என்ன செஞ்சிடக்கூடாது, குறைந்து விடக் கூடாது. புரியுதா சொல்றது? எல்லா படித்தரங்களிலும் என்ன செய்யணும், அப்படியாக ஹதீஸை அறிவித்திருக்க வேண்டும். சரி, அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னா மூன்றாவது நிபந்தனையாக சொல்கிறாரு. மூன்றாவது நிபந்தனையாக சொல்கிறாரு என்னவென்று சொன்னால், அவங்க பொய்யில ஒன்றுபடுவதற்கு என்ன இருக்கக்கூடாது, வாய்ப்பு இருக்கக்கூடாது. நபித்தோழர்களை பொறுத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நபித்தோழர்கள் இருக்கிறாங்களே, நபித்தோழர்களை பொறுத்தவரையில அவங்க நபியின் மீது வேண்டும் என்று என்ன செய்ய மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. அப்படிதான். இப்ப ஹதீஸ் நீங்க எடுத்தீங்கன்னா, ஹதீஸுடைய அறிவிப்பாளர் எது வரைக்கும் அலசுவாங்க, ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களை எது வரைக்கும் அலசுவாங்க, அவர் உண்மையாளரா, நம்பகமானவரா, மார்க்கப்பட்டுள்ளவரா, இதெல்லாம் எது வரைக்கும் தான் அலசுவாங்க. தாபீன்கள், சஹாபாக்கள் வந்துட்டு அவங்க யாருதான், அவங்க எல்லாம் குல்லுஹும் ருஜூல், அவங்க எல்லாம் நேர்மையானவர்கள். சஹாபாக்கள் நபித்தோழர்கள் அவங்க எல்லாம் யாரு, அவர்கள் எல்லாம் நேர்மையானவர்கள். புரியுது அவங்க சொல்றது? எனவே நாங்க நன்றா இதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இதுல என்ன சொல்லப்படும் இந்த நிபந்தனை என்று சொன்னால், உதாரணமாக சில நேரங்கள்ல எடுத்தீங்கன்னு சொன்னா, ஒரு 10 பேர் சேர்ந்துட்டாங்கடா கூட என்ன செய்யலாம், அவங்க 10 பேரை சேர்ந்து ஒரு பொய்ய சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. உதாரணமா சொல்றேன்டா, இப்ப நபி ஸல்லல்லாஹுடைய இறுதி ஹஜ் இருக்குதானே, இறுதி ஹஜ்ஜில 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. அப்படித்தானே? அதுல வந்தவர்கள் மக்காவில இருந்து வந்தவங்க இருக்கிறாங்க, மதீனால இருந்து வந்தவங்க இருக்கிறாங்க, ஷாம்ல இருந்து வந்தவங்க இருக்கிறாங்க, யமன்ல இருந்து வந்தவங்க இருக்கிறாங்க, ஈராக், இப்படி பல பகுதிகளில் இருந்து வந்தவங்க இருக்கிறாங்க. உதாரணமாக நபி அவர்களுடைய அரஃபாவுடைய நாளுடைய அமல் அறிவிக்கிறாங்கன்னு வைங்களேன். ஈராக்ல உள்ளவர், ஷாம்ல உள்ளவர், யமன்ல உள்ளவர், மதீனால எல்லாம் என்ன செய்யறாங்க, ஒரே மாதிரி அறிவிக்கிறாங்க, ஒரே மாதிரி என்ன செய்யறாங்க. இவங்க பொய்யில ஒன்றுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அடுத்து அவங்க சஹாபாக்கள் உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள். அதே போன்றுதான் அடுத்த படித்தது. அவங்க பொய்யில ஒன்றுபடுவதற்கான என்ன இருக்கக்கூடாது, அங்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது என்ற அந்த விடயம். அதே போன்று அடுத்து எடுத்தீங்கன்னா, ஐயக்கூன முஸ்தனது ஹபரிஹிம் அல் ஹிஸ். ஹிஸ் என்று சொன்னா, இப்ப எங்களோட ஐம்புலன்கள் இருக்குதானே, ஐம்புலன் என்று நாங்க சொல்லக்கூடிய என்னென்ன, பார்த்தல், கேட்டல், தொடுதல், அதே மாதிரி ருசித்தல், நுகர்தல் எல்லாம் வரும் தானே. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதற்கு உட்பட்டதாக இருக்கணும். நாலாவது நிபந்தனை என்ன, அந்த புலன்களுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். புலன்களுக்கு உட்பட்டதுன்னா எப்படி அறிவிக்கக்கூடிய, எப்படி அறிவிப்பாரு, நான் கேட்டேன், எப்படி அறிவிப்பாரு, நான் கேட்டேன் அல்லது நாம் கேட்டோம்.
புரியுது சொல்றேன். அப்ப கேட்டவன எது சம்பந்தப்படுது? காது, செவி சம்பந்தப்படுது இல்லையா? நபி அவர்கள் இவ்வாறு செய்ததை நான் பார்த்தேன், நபி அவர்கள் இவ்வாறு செய்ததை நான் பார்த்தேன். எது சம்பந்தப்படுது? கண் சம்பந்தப்படுது. எது சம்பந்தப்படுது? கண் சம்பந்தப்படுது. அல்லது நபி அவர்களை நான் தொட்டேன், இப்படி இருந்துச்சு இல்லையா? அவங்களோட தாடி இப்படி இருந்துச்சு, இப்படி தொட்டேன்னு வரக்கூடிய அமைப்புகள் வருதுமா இல்லையா? இது இது மாதிரி நினைக்கணும். இந்த நிபந்தனைகளுக்குள்ள இருக்கு. எப்படி இருக்கக்கூடாது என்று சொன்னால், உதாரணமாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா புத்தியோட சம்பந்தப்படுற மாதிரியான விஷயங்கள் என்று சொன்னா, இப்ப உதாரணமா நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த உலகம் புதுமையானது, ஒருத்தர் சொல்றார் இந்த உலகம் என்னது புதுமையானது என்று சொன்னா அது எதோடு சம்பந்தப்படுது? அவரோட சிந்தனையோடு சம்பந்தப்படுது. இப்படி இல்லாம அந்த செய்தி எப்படி இந்த புலன்களோடு சம்பந்தப்படுற மாதிரி இருக்கணும். அப்ப மொத்தம் 4 நிபந்தனை. இதுல எத்தனை நிபந்தனைகள்? 4 நிபந்தனைகள். சொல்லுங்க பாப்போம். 4 என்னென்ன? அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்ல குறைந்த எண்ணிக்கை சம்பந்தமா 2 கருத்து சொல்லிக்கிறோம். ஒன்று என்ன? 3 அல்லது 10 2 அல்ல இருக்குது. 2 கருத்து அல்ல இருக்குன்னு பார்த்தோம். 3 2 தான் அல்லது சிறந்ததாக இருக்கிறது. சரி, 2வது என்ன? அந்த ஒவ்வொரு படித்தரத்திலும் அறிவிக்கக்கூடிய எண்ணிக்கை என்ன செய்யணும்? குறையக்கூடாது, கூடுதலாக இருக்க வேண்டும். ஒரே அளவு இருக்க வேண்டும் என்றது கிடையாது. எப்படி இருக்கக்கூடாது? ஒரே அளவு தான் இருக்கணும்ன்றது கிடையாது, கூடுதலாக இருக்கலாம். அடுத்த 3வது பொய்யில் ஒன்றுபடுவதற்கான சாத்தியம் அங்கு என்ன செய்யக்கூடாது? அங்கு இருக்கக்கூடாது. 4வது என்ன? புலன்களோடு சம்பந்தப்படக்கூடியதாக அது அந்த அறிவிப்பு இருக்க வேண்டும். சரியா? அப்ப இந்த 4 நிபந்தனைகள் இதுல என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுகிறது. சரி, அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இதனுடைய சட்டம் என்ன? இந்த முத்தவாத்திரான ஹதீஸுடைய சட்டம் என்ன? முத்தவாத்திரான ஹதீஸுடைய சட்டம் என்ன என்று பாத்தீங்கன்னு சொன்னா, இதனுடைய சட்டம் என்ன? உறுதியாக இதை நம்ப வேண்டும். நாங்க உறுதியாக என்ன செய்யணும்? இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதா சொல்றது? ஐ இல்மல் யகீனி அல்லது யுல்தருல் இன்சான் இலா தஸ்தீக் பிஹி தஸ்தீகன் ஜாஸிமன். அந்த செய்தி என்ன செய்யணும்? அவர் உறுதியாக அதை என்ன செய்யணும்? கட்டாயமாக அதை உண்மைப்படுத்த வேண்டும், நம்ப வேண்டும். இப்ப நீங்க ஒன்றை உங்களோட கண்களால பார்த்து என்ன செய்வீங்க? உங்களோட கண்களால் ஒன்றை பார்த்து என்ன செய்வீங்க? எப்படி நம்புவீங்களோ அது போன்றுதான் இந்த முத்தவாத்திரான செய்திகள். இதை நாங்க உண்மைப்படுத்துவதில் எந்த தடுமாற்றமும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. புரியுதா சொல்றது? எனவே இதுதான் முத்தவாத்திருடைய சட்டம். இந்த முத்தவாத்திர் என்ற இந்த செய்திகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை. இதனுடைய அறிவிப்பாளர்கள் பற்றி என்ன செய்ய வேண்டியதில்லை, தேட வேண்டியது இல்லை என்கின்ற சட்டம் இதில் இருக்கிறது. உதாரணமாக நீங்க எடுத்தீங்கன்னா, முத்தவாத்திரான ஹதீஸ்களை பற்றி நாங்க சொல்கின்ற போது ஒரு ஹதீஸை பாருங்க. நாங்க எல்லோரும் கேட்ட ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் கதப அலைய முத்தஅம்மிதன் மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ மக்அதஹு மினன் நார். யார் என் மீது வேண்டுமென்று ஒரு பொய்யை சொல்கிறானோ, யார் என் மீது வேண்டுமென்று ஒரு பொய்யை சொல்கிறானோ அவன் தனது தங்குமிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும். இந்த ஹதீஸை சுமார் 62 நபித்தோழர் அறிவிக்கிறான். எத்தனை நபித்தோழர்கள்? 62. இந்த நூலுடைய ஆசிரியர் சொல்லும் போது சொல்றார் 70,000 நபித்தோழர்கள் என்ன செய்யறாங்க? அதாவது சொல்றாங்க எப்படின்னா, ரவாஹு பித்அத்துன் வஸப்ஊன ஸஹாபியன். எத்தனை? 70,000 சஹாபாக்கள் இதை அறிவிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய எண்ணிக்கை அறிவிக்கிறாங்க. உதாரணமாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இதுல நீங்க புரிஞ்சு கொள்ளணும், இந்த முத்தவாத்திர் என்பது இதுதானே. முத்தவாத்திர் என்பது 2ஆக பிரியும். எத்தனையாக பிரியும்? 2ஆக பிரியும். முத்தவாத்திர் என்பது எத்தனையாக பிரியும்? 2ஆக பிரியும். ஒன்று லஃப்லியுன் சொல் சார்ந்தது, அடுத்தது மஅனவியுன் கருத்து சார்ந்தது, பொருள் சார்ந்தது என்று 2ஆக பிரிச்சுக்கோங்க. முத்தவாத்திர் என்பது எத்தனையாக பிரியும்? 2ஆக பிரியும். ஒன்று என்ன சொல்லுங்க? சொல் சார்ந்தது, அடுத்தது பொருள் சார்ந்தது, கருத்து சார்ந்தது. இப்ப நான் சொன்ன ஹதீஸ் புகாரியில இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க
இல்ம் என்ற கல்வி என்ற பாடத்தின் கீழ் கொண்டு வரக்கூடிய ஒரு ஹதீஸ். சரியா? அந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மகாதஹு மினன் நார். யார் என் மீது வேண்டுமென்று ஒரு பொய்யை சொல்வானோ அவன் தனது தங்குமிடத்தை நரகில் ஆக்கிக்கொள்ளும். இந்த ஹதீஸ் எவ்வளவு பேர் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னோம்? 70 லட்சம் சஹாபாக்கள் இதை அறிவிக்கிறான். சொல்றது. எனவே இந்த இதை பொறுத்தவரையில இதை விட கூடுதலாக வருது. இன்னொரு ஒரு கருத்து இருக்குதுன்னு சொன்னா 90 லட்சம் பேர் இதை அறிவிச்சாங்கன்றும் ஒரு கருத்து இருக்குது. சொல்றது. அதே போன்று ஏனைய படித்தரங்களிலும் என்ன செய்யறாங்க? அதிகமானவர்கள் இதை அறிவிக்கிறாங்க. அப்ப இது எதற்கு ஆதாரம்டா, முத்தவாத்திர் எத்தனை வகை? 2 வகை. முதலாவது என்ன? சொல் சார்ந்தது தான் இது உதாரணம். சொல் சார்ந்ததுக்கு உதாரணம் இந்த ஹதீஸ். எழுதிக்கோங்க. சொல் சார்ந்ததுக்கு உதாரணம் இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸ் யார் என் மீது வேண்டுமென்று ஒரு பொய்யை சொல்கிறானோ அவன் தனது தங்குமிடத்தை எங்க ஆக்கிக் கொள்ளட்டும்? நரகில் ஆக்கிக் கொள்ளட்டும். சரியா? அப்ப எனவே இது எத்தனை நபித்தோல் அறிவிக்கிறாங்க? 70 நபித்தோல். அதை விட அதிகமாக அறிவிக்கிற கருத்து இதுல இருக்கு. சரியா? அதே போன்றுதான் ஏனைய படித்தரங்களிலும் அறிவிக்கிறான். சரி, அடுத்தது என்ன? முத்தவாத்திர் 2வது வகை என்ன? பொருள் சார்ந்து. பொருள் அது எப்படின்னா, இப்ப இதுல நேரடி வார்த்தை இதுல கிடைக்குதா இல்லையா? முதல்ல உள்ளதுல என்ன கிடைக்குது? அதுலயும் பொருள் இல்லையான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதுலயும் பொருள் இருக்குதானே? வார்த்தை என்ன வார்த்தை? மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு. அந்த வாசகத்தை எத்தனை பேர் அறிவிக்கிறாங்க? 70 பேர் அறிவிக்கிறாங்க. அது எதுக்கு உதாரணமா கொண்டு வந்தோம்? சொல் சார்ந்து உதாரணமா கொண்டு வந்தோம். பொருள் சார்ந்த என்ன தெரியுமா? பொருள் சார்ந்தன்னு சொல்லுகின்ற போது நீங்க எப்படி புரிஞ்சுன்னா, வாசகம் ஒரே மாதிரி இருக்காது. வாசகம் எப்படி இருக்காது? ஒரே மாதிரி இருக்காது. உதாரணமா வைங்களே. அதுக்கு உதாரணம் நபி அவர்கள் பிரார்த்தனையின் போது கைகளை உயர்த்தினார்கள். நபி அவர்கள் பிரார்த்தனையின் போது 2 கைகளை உயர்த்தினார்கள். சரியா? இப்படி நபி அவங்க 2 கைகளையும் உயர்த்திய சம்பந்தமா ஒரு 100 ஹதீஸ் கிட்ட வருது. எத்தனை ஹதீஸ் வருது? 100 ஹதீஸ் வருகிறது. 100 ஹதீஸும் என்ன? பல சந்தர்ப்பங்கள் நபி அவங்க 2 கைகளையும் துஆவின் போது உயர்த்தினாங்க என்று வரக்கூடிய செய்தி இருக்கிறதே, அது எத்தனை? பலவிதமான சந்தர்ப்பங்கள்ல, பலவிதமான சந்தர்ப்பங்களில். புரியுதா சொல்றது? அப்ப எனவே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வார்த்தையால என்ன இல்ல, வார்த்தையால முத்தவாத்திர் அல்ல. எதால முத்தவாத்திர்? பொருளால. என்ன விஷயம்? என்ன? நபி அவங்க 2 கைகளையும் பிரார்த்தனைக்கு உயர்த்தினார்கள் என்பது இது பல செய்திகள். எப்படி வருது? பல செய்திகள். அப்ப இந்த எல்லா செய்திகளும் ஒன்றாக சேர்க்கப்பட்டு இப்ப 100 செய்தி என்றா 100 செய்தியும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன சொல்லுது? நபி அவங்க துஆவின் போது 2 கைகளை உயர்த்தி இருக்கிறாங்க. ஆனா சந்தர்ப்பம் வேற. ஆனா என்ன இருக்குது அங்க எல்லா செய்தியிலும்? சொல்லுங்க. 2 கைகளையும் துஆவின் போது உயர்த்தினாங்க என்று இருக்குதா இல்லையா? அந்த அடிப்படையில் அது என்ன செய்யும்? முத்தவாத்திர் என்ற நிலைக்கு வரும். சொல்ல புரிஞ்சுதா? புரிஞ்சுது தானே? அப்ப சொல் சார்ந்தது உண்டு. அடுத்து என்ன? அந்த ஒரே வார்த்தை இருக்காது. இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? பல சந்தர்ப்பங்கள்ல நபி அவங்க என்ன செஞ்சாங்க? கைகளை துஆவின் போது உயர்த்தினாங்க என்று இதில் என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். புரியுதா சொல்றது? எனவே அருமையான சகோதரர்களே, இப்ப முத்தவாத்திர் என்று வரக்கூடிய, இப்ப நாங்க முத்தவாத்திர் என்ற என்ன சுருக்கமா சொன்ன என்ன? அதிகமான அறிவிப்பாளர்கள் அறிவித்த செய்தி. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. முத்தவாத்திர் நீங்க எப்படி அறிஞ்சுக்கோங்க? அதிகமான அறிவிப்பாளர்கள் அறிவித்த செய்திக்கு முத்தவாத்திர் என்று சொல்லப்படும். சரியா? இதில் இப்ப நாங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னோம். எந்த ஹதீஸ் என்று சொன்னால், இப்ப எந்த ஹதீஸ் சொன்னோம்? யார் என் மீது வேண்டுமென்று பொய் சொல்கிறானோ அவன் தனது தங்குமிடத்தை நரகலாக்கணும் என்ற ஹதீஸ். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், நபி அவங்க சொல்றாங்க, எனது உம்மத்துக்கு சிரமம் இல்லை என்றிருந்தால், எனது சமுதாயத்துக்கு சிரமம் இல்லை என்றிருந்தால் ஒவ்வொரு உதுவின் போதும் பல் துலக்குவதை நான் அவங்களுக்கு என்ன செஞ்சிருப்பேன்? கட்டளை இட்டு இருப்பேன், ஏவி இருப்பேன். இந்த ஹதீஸை நீங்க எடுத்து சுமார் ஒரு 28 சஹாபாக்கள் அறிவிக்கிறான். எத்தனை நபித்தோழர்கள்? சுமார் ஒரு
28 நபித்தோழர்கள் என்ன செய்யறாங்க இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். புரியுதா சொல்றது? அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு முத்தவாத்திர் என்று சில உதாரணங்கள் தான் சொல்றேன். முத்தவாத்திர் அதிகமான அறிவிப்பாளர்கள் அறிவித்த ஹதீஸுக்கு உதாரணம். புரியுதா சொல்றது? உதாரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹவுதுடைய ஹதீஸ். ஹவுது என்ன? நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரின் திருக்கரத்தால் நீர் அருந்தக்கூடியது ஹவுத் என்ற ஹதீஸ். இந்த ஹதீஸ் அதிகமானவங்க அறிவிக்கிறான் இல்லைங்களா? அதே போன்று அல் மஸ்ஹு அலல் குஃபைன், என்ன கால் உரைகள் மீது மஸ்ஹு செய்த ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸ் அதிகமான சஹாபாக்கள் அறிவிக்கிறான். அதே போன்று தொழுகையிலே 2 கைகளை ரசூலுல்லாஹ் உயர்த்துவாங்க. ஆரம்ப தக்பீர்ல உயர்த்துவாங்கன்ற ஹதீஸ நிறைய சஹாபாக்கள் அறிவிக்கின்றான். அதே மாதிரி நவ்வரல்லாஹு இம்ரஅன், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அருள் புரிவானாக எனது ஹதீஸை செவியுற்று அதை விளங்கி அதே போன்று என்ன செய்யக்கூடிய பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய இந்த ஹதீஸ் எல்லாம் அதிகமான நபித்தோழர்கள் அறிவிக்கிறாங்க. இது சில உதாரணங்கள் மட்டும். ஹதீசு ஷஃபா, நாளை மறுமையில் நபி அவங்க என்ன செய்வாங்க, பரிந்துரை செய்வாங்கன்ற ஹதீஸ அதிகமானவர்கள் என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க. இப்படி இதெல்லாம் முத்தவாத்திர் என்பதற்கு உதாரணம். உங்கள்ட்ட ஹதீஸ், இப்ப முத்தவாத்திரான ஹதீஸுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னு கேட்டா இந்த ஹதீஸ்ல நீங்க சொல்லலாம். அதிகமானவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸுக்கு உதாரணம் சொல்லுங்க என்று கேட்டா நீங்க என்ன செய்யலாம், இப்ப நான் சொன்ன இந்த செய்திகளை எல்லாம் சொல்ல முடியும். சரியா? சரி, அடுத்த கடைசியா இதுல என்ன பார்ப்போம்டா, கடைசியாக இது தொடர்பா அந்த அடுத்த முத்தவாத்திரான ஹதீஸ்கள் என்பவைகள் மிக குறைவானவை. அதை நீங்க குறிச்சு என்ன, முத்தவாத்திரான அதிகமான அறிவிப்பால் அறிவிக்கக்கூடிய செய்திகள் என்பது என்ன, மிக குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கிறது. மிக குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்ப எது கூட இருக்குது? ஆஹாதுன்னு சொன்னமே, அது நாங்க பின்னால பார்ப்போம். ஒருவர் அறிவிக்கக்கூடிய ரிவாயத்தில் வருமே இல்லைங்களா, அதுதான் அதிகமாக இருக்கிறது. அது நாங்க என்ன செய்வோம், அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். இதுல இப்ப கடைசி என்ன பார்க்க போறோம் என்றால், இந்த முத்தவாத்திரான ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்ட நூல்கள், முத்தவாத்திரான ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்ட பிரபலமான நூல்கள் என்ன. இதுல அவர் 3 நூல்களை சொல்றார். எத்தனை நூல்கள் சொல்றாரு? நீங்க இதை எழுதிக்கொள்ள முடிஞ்சா எழுதிக்கோங்க. கொஞ்சம் கஷ்ட, அந்த வார்த்தையில கொஞ்சம் மெதுவா சொல்றேன். முதலாவது ஒரு நூலுடைய பேர் அல் அஸ்ஹாருல் முத்தனாசிரா ஃபில் அஹ்பாரில் முத்தவாத்திரா என்ற ஒரு நூல். அல் அஸ்ஹாருல் முத்தனாசிரா ஃபில் அஹ்பாரில் முத்தவாத்திரா. இது இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்களுக்குரிய ஒரு நூல். எந்த அறிஞருக்குரியது? இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்களுக்குரிய ஒரு நூல். ஃபில் அஹ்பாரில் முத்தவாத்திரா, அந்த முத்தவாத்திர வார்த்தை இது, ஃபில் அஹ்பாரில் முத்தவாத்திரா. சரியா? அதே போன்று இன்னொரு நூல் இருக்கிறது, அந்த நூலுடைய ஆசிரியர் இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா, இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா. சரியா? அதே போன்று மற்றொரு நூல் இருக்கிறது, அந்த நூலுடைய பேர் கத்ஃபுல் அஸ்ஹார். நாங்க மேல சொன்ன நூலுடைய சுருக்கம் இது. மேல ஒரு நூல் சொன்னமே, அந்த நூலை சுருக்கமா, அந்த நூலுடைய சுருக்கம் தான் கத்ஃபுல் அஸ்ஹார். இதுவும் இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவங்களுக்குரியதான், அதே இமாமுக்குரியது. சரிங்களா? முன்னர் சொல்லப்பட்ட நூலுடைய ஒரு சுருக்கமான வடிவம் அது. சரியா? இது 2வது. 3வது நூல் நவ்முல் முத்தனாசிர் மினல் ஹதீஸில் முத்தவாத்திர் என்ற ஒரு நூல் இருக்கிறது. நவ்முல் முத்தனாசிர் மினல் ஹதீஸில் முத்தவாத்திர். இது முஹம்மது இப்னு ஜஅஃபர் அல் கத்தானி ரஹிமஹுல்லா அவர்களுக்குரிய ஒரு நூல். முஹம்மது இப்னு நவ்முல் முத்தனாசிர், அந்த முத்தனாசிர் என்ற வார்த்தை மேலே வந்துச்சு. நவ்முல் முத்தனாசிர் மினல் ஹதீஸில் முத்தவாத்திர், மினல் ஹதீஸில் முத்தவாத்திர் என்ற ஒரு நூல். இது இமாம் முஹம்மது இப்னு ஜஅஃபர் அல் கத்தானி ரஹிமஹுல்லா அவர்களுக்குரிய ஒரு நூல். சரி, இன்றைக்கு நாங்கள் படித்த பாடம் ஹதீஸ் எம்மிடம் சேர்ந்த அந்த ஹதீஸ் எப்படி சேர்ந்துச்சு என்பதை வைத்து 2 வகைப்படும். எம்மிடம் எப்படி சேர்ந்தது என்பதை வைத்து 2 வகைப்படும். ஒன்று என்ன? அல் முத்தவாத்திர், அடுத்தது ஆஹாத். இல்லைங்களா? முத்தவாத்திர் என்ன? அதிகமாக அறிவிப்பார்கள், ஒவ்வொரு படித்தரத்திலும் அதிகமாக அந்த ஹதீஸை அறிவிப்பாங்க. ஆஹாத் என்ன? ஒருத்தர் தான் செய்வாரு,
ஒருத்தர் அறிவிப்பாரு, 2 பேர் அறிவிப்பாரு, அப்படி வரக்கூடிய செய்தி. சரி, இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா முத்தவாத்திர் என்ற இந்த வகைக்கு 4 நிபந்தனைகள் உண்டு படிச்சோம். எத்தனை நிபந்தனைகள்? 4 நிபந்தனைகள் இதற்கு உண்டு என்று படிச்சோம். சரியா? சரி, அந்த 4 நிபந்தனைகள் என்ன? அதிகமானவர்கள் ஒவ்வொரு படித்தரத்திலும் அதிகமானவங்க, அந்த அதிகமானவங்க எண்ணிக்கை எப்படி பார்த்தோம்? 1 குறையாம என்பது ஒரு கருத்து, அடுத்து 10 குறையாம என்பது ஒரு கருத்து. சரி, 2வது என்ன? ஒவ்வொரு படித்தரத்திலும் அந்த எண்ணிக்கை என்ன செய்யும்? அதை விட குறையக்கூட அதிகமாக என்ன செய்யும்? இருக்கும். அது சமமாக இருக்க வேண்டும்ன்றது கிடையாது. என்ன கிடையாது? சமமாக இருக்க வேண்டும்ன்றது கிடையாது. சரி, 3வது என்ன? அப்ப இதுல இந்த அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பொய் சொல்றதுக்குரிய இடம்பாடு என்ன செய்யக்கூடாது? அங்க இருக்கக்கூடாது. சரி, 4வது 5 புலன்களுக்கு அது என்ன செய்யும்? புலன்களோடு தொடரப்படக்கூடியதாக அந்த அறிவிப்பு என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். புலன்களுடன் எப்படி? நான் கேட்டேன், நான் பார்த்தேன், நான் தொட்டேன், இப்படி வரக்கூடிய இந்த வாசகங்கள் அதில் இருக்க வேண்டும். சரி, முத்தவாத்திரான ஹதீஸுடைய சட்டம் என்ன? அது முத்தவாத்திர வரக்கூடிய செய்தி நாங்கள் செய்யணும், அதை ஏற்றாக வேண்டும், அதை நம்பியாக வேண்டும். அதுல தடுமாற்றம், அதை ஏற்றுக்கொள்வதில் எந்த தடுமாற்றமும் இருக்கக்கூடாது. அதை உண்மைப்படுத்தல் என்ற இந்த விடயங்கள் புரியுதா சொல்றது? சரி, அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த முத்தவாத்திர் என்பது எத்தனை வகை? 2 வகை. என்னென்ன? ஒன்று சொல் சார்ந்தது, அடுத்தது செயல் சார்ந்தது. சொல் சார்ந்ததுனா என்ன? சொல் சார்ந்தது என்ன? அந்த ஹதீஸுடைய அந்த வாசகத்தை என்ன, அந்த வாசகத்தை ஒரே மாதிரியான அந்த வாசகத்தை எவ்வளவு பேர் என்ன அதிகமானவங்க அறிவிச்சிருப்பான். அந்த வாசகத்தை அப்படியே அதிகமானவங்க. உதாரணம், நாங்க எந்த ஹதீஸ் சொன்னோம்? யார் என் மீது பொய்யை இட்டு கட்டின வேண்டும் என்று இட்டு கட்டுறானோ அவன் தங்குமிடத்தை நரகிலாக்கணும். எவ்வளவு பேர் அறிவிக்கிறாங்க? 70 சஹாபாக்கள். இதை 70 சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. சரி, அடுத்த பொருள் சார்ந்தது என்றால் என்ன? அதுல பொருள் சார்ந்தது என்ன, எப்படி நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும்? பொருள் சார்ந்தா என்ன? இப்ப நாங்க சொன்ன இந்த செய்திய நபி அவங்க துவாவின் போது 2 கைகளையும் உயர்த்துவாங்கன்ற செய்திய எத்தனை செய்தி வந்திருக்குது? ஒரு எத்தனை செய்தி சொன்னார்? இதுல ஒரு 100 செய்தி வந்திருக்கிறது. அந்த செய்திகள் எல்லாம் பல சந்தர்ப்பங்கள் உள்ளது. ஆனா என்ன சொல்லுது? எல்லாம் ஒரு விஷயம் சொல்லுது. என்ன? நபி அவங்க பிரார்த்தனையின் போது 2 கைகளையும் உயர்த்துவாங்க என்ற அடிப்படையில இந்த முத்தவாத்திர் என்ற வகை அமைந்திருக்கும். சரியா? அடுத்து நான் கடைசியா இதுல பார்த்தோம், இந்த அடுத்த சில முத்தவாத்திரான ஹதீஸுக்கு உதாரணமும் பார்த்தோம். இந்த ஹதீஸ் எல்லாம் முத்தவாத்திர் வகை சார்ந்தது. அதுல என்ன ஹதீஸ் எழுதி கொண்டீங்க? ஒழுகும் போது என்ன செய்யறது? காலுறைகள் மீது மசகு செய்யற ஹதீஸ். வேற பல் துளக்கக்கூடிய அந்த ஹதீஸ் ஒழுகும் போது. அடுத்தது ஹவுல், நாளை மறுமையில ரசூலுல்லாஹ் திருக்கரத்து ஹவுல் நீர் அருந்தக்கூடிய ஹதீஸ், ஷஃபாத்துடைய ஹதீஸ். அதே போன்ற தொழுகையில ஆரம்பத்தில் தக்பீர் கட்டும் போது கைகளை உயர்த்த, இந்த ஹதீஸ் எல்லாம் நிறைய நபித்தோடு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். சரியா? அடுத்த கடைசியாக நாங்கள் இதுல பார்த்தோம், இதுல பிரபலமான நூட்கள், முத்தவாத்திரான இந்த ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்ட பிரபலமான 3 நூட்கள் இதுல பார்த்தோம். இதோட என்ன செய்து இந்த பாடம் நிறைவடைகிறது. அடுத்ததாக நாம் இதுல பார்க்க வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம் அறிவிப்பாளர். அடுத்த இல்ல, முஸ்லீதுக்கு இன்னொரு விளக்கம் இருக்குது. என்னென்றால் முஸ்லீத் என்றது இதனை, முஸ்லீத் என்றா சேர்க்கிறது. என்ன செய்யறது? அர்த்தம் சேர்த்தல். இப்ப நான் உதாரணம் சொல்றீங்களே, இப்ப இமாம் புகாரி ஹதீஸ் அறிவிக்கிறாங்களே, இமாம் புகாரி அறிவிக்கிறார். இமாம் புகாரி அதுக்கு மேல ஒருத்தர் கேட்பார் தானே, அதுக்கு மேல ஒருத்தர் கேட்பார் தானே, அவருக்கு சொல்றது அல் முஸ்னது இலைஹி. என்ன சொல்ற? முஸ்னீதண்டா, இப்ப இவர் இமாம் புகாரி தொடங்கும். இமாம் புகாரி அவர் தான் அந்த செய்தி அறிவிக்க போறாரு. அவர் யாரு? முஸ்னீத். அவர் யாரோட, நான் இவரிடமிருந்து என்ன செய்ய போறேன், இவரிடமிருந்து நான் இதை செவியேற்றினா அவர் யாரு? முஸ்னத்
இலகி, அவரோட தான் அவர் தொடர்படுத்துறார், அவரோட தான் தொடர்படுத்துறார். அவர் ஒருத்தர் கேட்பாரு, அவருக்கு இவர் யாரப்ப? இவர் முஸ்னித், அவருக்கு மேலுள்ளவர் முஸ்னத் இலகி. சொல்றது நம்ம சொல்றது நம்மளுக்கு. அப்ப அந்த யாரோடு சேர்க்கப்படுது அவர் முஸ்னத் இலகி என்ற ஒரு பொருள் இதுல இருக்குது சொல்றது. அதையும் நாம் இதுல விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக நாங்க பார்ப்போம் தஃப்சீருடைய பாடம். முத்தவாத்திர் என்பது எல்லாம் சஹீதான். ஏன்னா அதுல அறிவிக்கக்கூடிய அது ஒரு பொய் வாரத்துக்கு உதாரணமா, ஒரு பொய் வாரத்துக்கு உதாரணம் எப்படிங்கிறே. இப்ப சாதாரண நாங்க ஒரு நடைமுறை ஒரு உதாரணத்தில் சொல்றதா இருந்தா, ஒரு நடைமுறை உதாரணத்தில் நாங்க சொல்றதா இருந்தா, உதாரணமாக நாங்க இங்க இருக்கிறோம், சரியா? ஒருத்தர் வாரார், ஒருத்தர் என்ன செய்யறாரு, வாரார். அவர் என்ன செய்யறாரு, சொல்றார், இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு என்று சொல்றார். இது ஒருத்தர் செய்தி, சரியா? கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வாரார். அவர் சொல்றாரு, என்ன இந்த இடத்துல நான் ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன்னு சொல்லி எங்களுக்கு என்ன செய்வாங்க செய்தி இன்னும் கொஞ்சம் உறுதியா. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வாரார், அவரும் சொல்றார், இந்த இடத்துல இப்படி ஒன்று நடந்தது, இன்னும் என்ன செய்யும் உறுதியாகும். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வாரார். இப்படி வரும், இப்படி எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க என்ன நடக்குதாங்க, அந்த செய்தியுடைய அந்த உண்மைத்தன்மை என்பது செய்தி பலம் பெறுகிறது, உறுதி அடைகிறது. இதுதான் முத்தவாத்திர் என்றது. முத்தவாத்திர் என்றது இதுதான். அந்த தகவலை சொல்லக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அது என்ன செய்யுது, அதனுடைய உண்மைத்தன்மை அங்க வருது. இல்லைங்க சொல்றது. இப்ப நாங்க அடுத்து என்ன பார்ப்போம், அந்த சொல்லக்கூடியவங்க யார் என்ற நிபந்தனை இருக்குது. 10 பேர் பொய்யர்கள் கூட சொல்லலாம், இல்லைங்களா? 10 பேரும் பொய்யனா அங்க செய்தி உறுதியா இல்லை. ஹதீஸ் கலையை பொறுத்தவரையில அதுல அடுத்து என்ன பார்க்கப்படும், சஹாபாக்களுக்கு கீழ் உள்ள எல்லா அவங்க யாருன்றது பார்க்கப்படுமா இல்லையா? அவருடைய நம்பகத்தன்மை என்ன, அவருடைய மரண சக்தி என்ன, அவருடைய பேணுதல் என்ன என்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் அதுல பார்க்கப்படும். அதெல்லாம் பின்னாடி அதுல இந்த நிபந்தனைகளுக்குள்ள இன்ஷா அல்லாஹ் வரும். சரியா? சரி, நாங்க அடுத்ததாக நாம் இதில் தஃப்சீருடைய பாடத்துல தஃப்சீர் 2 வகை என்று படித்தோம். எத்தனை வகை? தஃப்சீர் 2 வகை என்று படித்தோம். அதுல நாங்க படித்தது அத்தஃப்சீர் அல் மஅசூர். எது படித்தோம்? அத்தஃப்சீர் அல் மஅசூர் என்பதை நாங்க படித்தோம். அத்தஃப்சீர் பிர் ரஅய் என்றது தலைப்பு படிச்சோமா? போன வகுப்புல கடைசி என்ன படிச்சோம் சொல்லுங்க பாப்போம். தஃப்சீர் அல் மஅசூருடைய சட்டம் என்ன, தஃப்சீர் அல் மஅசூருடைய சட்டம் என்ன என்று நாங்க படிச்சோம். சரி, தஃப்சீர் அல் மஅசூருடைய சட்டம் என்ன என்று படிக்கும்போது அது ஆதாரபூர்வமாக சேரும் போது என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்வது கட்டாயம். அதே மாதிரி எடுத்தீங்கன்னா தஃப்சீர் அல் மஅசூர் சம்பந்தமாக காணப்படக்கூடிய சில கருத்துக்கள் அப்படின்ற தலைப்பு போட்டு இதில் நாங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, தஃப்சீர் அல் மஅசூர்ல ஒரு வசனத்துக்கு என்ன செய்யப்படும், ஒரு வசனத்துக்கு பல விளக்கங்கள் வரும் தானே. ஒரு வசனத்துக்கு பல விளக்கங்கள் வருகின்ற போது அது எப்படி பார்க்கப்பட மாட்டாதுண்டா, முரண்பாடாக பார்க்கப்பட மாட்டாது. எப்படி பார்க்கப்பட மாட்டாது? முரண்பாடாக பார்க்கப்பட மாட்டாது. அது எப்படி பார்க்கப்படும்டா, ஒரு அடிப்படை விளக்கும் பல விளக்கங்களாகத்தான் பார்க்கப்படும். எப்படி பார்க்கப்படும்? ஒரு அடிப்படை விளக்கும் பல விளக்கங்களாக பார்க்கப்படும். இப்ப உதாரணம் வைங்களே, இப்ப இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ன அர்த்தம்? எம்மை நேரான வழியில் நடத்துவாயாக. சரியா? எம்மை நேரான வழியில் நடத்துவாயாக. சரி, இப்ப இதுல நேரான வழி இருக்குதானே, ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் முஸ்தகீம் என்றா நேரான வழி. இதை தஃப்சீருடைய அறிஞர்கள் விளக்கின்ற போது இஸ்லாம் என்று சொல்வார்கள், குர்ஆன் என்று சொல்வார்கள், குர்ஆன் என்று சொல்வார்கள், சத்திய வழி என்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழி என்பாங்க. இதெல்லாம் முரணா? முரண் இல்லை. இதெல்லாம் என்ன கிடையாது, முரண் கிடையாது. இதெல்லாம் என்ன, பல விளக்கங்கள், பல விளக்கங்கள். எனவே இது நாங்க உதாரணம் என்ன, நாங்க எப்படி முரண்பாடாக இது புரிந்து கொள்ளப்பட மாட்டாது. இதை நாங்க எப்படி புரிந்து கொள்றது இல்லை, முரண்பாடல்ல. இதுக்கு சொல்லப்பட்ட முரண்பாடுனா நேர் எதிராக தான் முரண்பாடு. புரியுது அவன் சொல்றது.
இப்படியான நிறைய விளக்கங்கள் நீங்க தஃப்சீர்ல பார்க்கலாம் என்ற ஒரு விஷயத்தை இங்க குறிப்பிட்டார். அது தொடர்பாக காணப்படக்கூடிய ஒரு கருத்து, இந்த கருத்து நிறைய இந்த ஒரு கருத்தை மட்டும் குறிச்சுக்கோங்க. என்ன, அதாவது தஃப்சீர் அல் மஅசூர்ல ஒரு வசனத்துக்கு பல விளக்கங்கள் முன்வைக்கப்படும் போது அதை நாங்கள் எப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாது? முரண்பாடு என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது? முரண்பாடு என்று புரிந்து கொள்ளக்கூடாது. இப்ப நாங்க சொன்ன இந்த உதாரணம் மாதிரி, அப்ப இது என்ன, பல விளக்கங்கள் இல்லைங்களா? அப்ப அந்த ஒரு அடிப்படையை விளக்கக்கூடிய பல விளக்கங்கள் என்று நாம் புரிந்து கொள்வது. அதுக்கு உதாரணமா இப்ப நாங்க சொன்னது மாதிரியான வசனங்கள். சரியா? அதே போன்று எடுத்தீங்கன்னா தஃப்சீர் அல் மஅசூருடைய மூலாதாரங்கள் என்ன? தஃப்சீர் அல் மஅசூருடைய மூலாதாரங்கள் என்ன? இதுல 4 மூலாதாரங்களை சொல்றார். எத்தனை சொல்றார்? 4 மூலாதாரங்கள். முதலாவது குர்ஆன். முதலாவது என்ன? குர்ஆன். இரண்டாவது என்ன? அஸ்-சுன்னா, ஹதீஸ், அஸ்-சுன்னா அன்-நபவிய்யா. மூன்றாவது என்ன? நபித்தோழர்களுடைய விளக்கங்கள், நபித்தோழர்களின் விளக்கங்கள். சரியா? நான்காவது என்ன? தாபீன்களுடைய விளக்கங்கள். இந்த அதாவது நீங்க தஃப்சீர் அல் மஅசூருடைய மூலாதாரங்கள் என்னன்னு கேட்டா இந்த 4 எழுதிக்கோங்க. தஃப்சீர் அல் மஅசூருடைய மூலாதாரங்கள் 4. சரியா? இந்த 4ஐயும் என்ன செய்யுங்க, இதில் குறித்துக் கொள்ளுங்கள். 4ஐயும் இதுல குறித்துக் கொள்ளுங்கள். அடுத்து நாங்க இதுல பார்ப்போம், தஃப்சீர் அல் மஅசூர் என்ற இந்த துறையில் எழுதப்பட்ட சில தஃப்சீர் நூல்கள். இப்ப நாங்க தஃப்சீர் அல் மஅசூர் அடிப்படையாக கொண்டு தொகுக்கப்பட்ட சில தஃப்சீருடைய நூல்களையும் அந்த ஆசிரியர்களையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளும். இதுல முதலாவது ஒரு நூல் தான் ஜாமிஉல் பயான் ஃபீ தஃப்சீரில் குர்ஆன். ஜாமிஉல் பயான் ஃபீ தஃப்சீரில் குர்ஆன். இந்த நூல் எந்த இமாமுக்குரியது என்றால் இமாம் இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ். இமாம் இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரியது. சரியா? ஜாமிஉல் பயான் ஃபீ தஃப்சீரில் குர்ஆன். ஜாமிஉல் பயான் ஃபீ தஃப்சீரில் குர்ஆன் என்ற நூல் இமாம் இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரியது. அதே போன்று தஃப்சீருல் குர்ஆனில் அதீம் என்ற ஒரு நூல், தஃப்சீருல் குர்ஆனில் அதீம். இதனுடைய ஆசிரியர் யார் என்றால் இமாம் இப்னு அபி ஹாத்தம் ரஹிமஹுல்லாஹ். இமாம் இப்னு அபி ஹாத்தம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரியது. சரியா? அதே போன்று மஆலிமுத் தன்சீல், மஆலிமுத் தன்சீல் என்ற நூல். இது எந்த இமாமுக்குரியது என்றால் இமாம் முஹம்மத் பின் ஹுசைன் அல் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரியது. இமாம் முஹம்மத் பின் ஹுசைன் அல் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரியது. அடுத்தது எடுத்தீங்கன்னு சொன்னா, நான் இப்ப இதை மட்டும் நீங்க குறிச்சுக்கோங்க. அடுத்து நான் அவசரமா சொல்லிட்டு போறேன், அதுல நிறைய இருக்குது. இது உதாரணத்துக்கு 2 குறிச்சுக்கொண்டா போதும், மற்ற நான் அவசரமா சொல்லிட்டு போறோம். ஓகே? அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா தஃப்சீர் அல் குர்ஆனில் அதீம் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரியது. அதே போன்று அத்-துர்ருல் மன்சூர் ஃபீ தஃப்சீர் பில் மஅசூர் என்ற நூல் இமாம் ஜலாலுத்தீன் அஸ்-சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரியது. அதே போன்று தன்வீருல் மிஸ்பா என்று வரக்கூடிய ஃபீ தஃப்சீர் இப்னு அப்பாஸ் என்று வரக்கூடியது. இது இமாம் அபூ தாஹிர் முஹம்மது பின் யாக்கூப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரியது. அதே போன்று அல் முஹர்ரருல் வஜீஸ் ஃபீ தஃப்சீர் அல் கிதாபில் அசீஸ் என்ற நூல் இமாம் இப்னு அத்தியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரியது. ஃபத்ஹுல் கதீர் இமாம் ஷௌகானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரியது. இப்படியான நூல்கள் இதில் என்ன செய்கிறது இருக்கிறது. இமாம் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் தஃப்சீர் இப்னு உயைனா, இமாம் இப்னு அபி ஷைபா ரஹிமஹுல்லாஹ் தஃப்சீர் இப்னு அபி ஷைபா போன்ற தஃப்சீர்கள் எல்லாம் இதில் இருக்கின்றன. அப்ப எனவே இதெல்லாம் அத்-தஃப்சீர் பில் மஅசூர் சம்பந்தமாக நாம் ஒரு பார்த்தோம். இதுல அடுத்த வகைதான் தஃப்சீர் பிர் ரஇ. தஃப்சீர் பிர் ரஇ. தஃப்சீர் பிர் ரஇ என்று சொன்னால் என்ன?
இல்லைங்களா? தஃப்சீர் பிர் ரஅய். ரஅய் என்ன? ரஅய் என சிந்தனை, அப்படித்தானே சொல்லுவாங்க. ஹாதா ரஅய், இது ஏன கருத்து. அரபுல கேட்டீங்களா? பேசுவாங்க ஹாதா ரஅய், இது ஏன கருத்து. ரஅய் என்று எடுத்தீங்கடா தஃப்சீர் இதுக்குரிய வரைவிலக்கணம் என்னவென்று சொன்னாங்க. குர்ஆனை விளக்கக்கூடிய அந்த முஃபஸ்ஸிர் தனது சொந்த விளக்கத்திலும், இதுல தனது சொந்த விளக்கத்திலும் வரவேற்கப்பட முடியுமான அந்த அபிப்பிராயத்திலும் தனது விளக்கத்தை கொண்டிருப்பதற்கு தஃப்சீர் அர் ரஅய் என்று கூறப்படும். சுருக்கமா சொல்றேன். எப்படி அந்த முஃபஸ்ஸிர் இருக்கிறார், முஃபஸ்ஸிர் யாரு? அந்த விளக்கத்தை சொல்லக்கூடிய ஆசிரியர், அந்த விளக்கத்தை சொல்லக்கூடிய ஆசிரியர் இருக்கிறாரு. உதாரணமா இமாம் இப்னு கஸீர் வைங்களேன். இமாம் இப்னு கஸீர் வந்து யாரு? தஃப்சீர்களில் ஒரு பெரிய அறிஞர். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன செய்யறாங்க? தனது சொந்த விளக்கத்திலும் வரவேற்கப்பட முடியுமான, எப்படி வரவேற்கப்பட முடியுமான அபிப்பிராயத்திலும் என்ன செய்வாரு? தனது விளக்கத்தை கொண்டிருப்பதற்கு என்ன செய்யப்படும்? தஃப்சீர் பிர் ரஅய் என்று சொல்லப்படும். சரியா? இந்த தஃப்சீர் பிர் ரஅய் என்பது இரண்டு வகை. தஃப்சீர் பிர் ரஅய் என்பது எத்தனை வகை? இரண்டு வகை. ஒன்று வந்து என்ன? மஹ்மூத். மஹ்மூத் என்ன? புகழுக்குரியது, வரவேற்கத்தக்கது. அது என்ன செய்ய? வரவேற்கத்தக்கது. அவன் சொல்றது தஃப்சீர் பிர் ரஅய் என்றது ரெண்டு வகை. அதுல முதல் வகை என்ன? மஹ்மூதுனா வரவேற்கத்தக்கது, வரவேற்க முடியுமான விளக்கம், வரவேற்க முடியுமான விளக்கம். சரியா? சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து ஒரு வசனத்தை விளங்கப்படுத்தும் போது அதுக்கு என்ன கிடைக்கல? தஃப்சீர் பில் மஅசூர் இருக்கே. தஃப்சீர் இதுக்கு முந்தி படிச்சோம். தஃப்சீர் பில் மஅசூர் என்ன? ஆதாரத்தின் அடிப்படையில் உள்ள தஃப்சீர் தானே. இப்ப அந்த தஃப்சீர் கிடைக்கல. என்ன கிடைக்கல? அந்த வசனத்துக்கு குர்ஆனுடைய இன்னொரு வசனத்திலிருந்தோ, ஹதீஸ்ல இருந்தோ, சஹாபாக்களுடைய கூற்றுக்கள் இருந்தோ, தாபீன்களுடைய கூற்றுக்கள் என்ன செய்யல? ஒன்றும் கிடைக்கல, விளக்கம் கிடைக்கல. இப்படி விளக்கம் கிடைக்காத போது அந்த ஆசிரியர் என்ன செய்யறாரு? இஜ்திஹாத், அவர் ஆய்வு செய்யறாரு. என்ன செய்யறாரு? அவர் இஜ்திஹாத் செய்து, அல்லது வந்து அவருக்கு இருக்கக்கூடிய மார்க்க சம்பந்தமான விளக்கங்கள் இருக்குதானே, மார்க்க சம்பந்தமான சரியா சார்ந்த விளக்கங்களின் மூலம் அவர் அதை விளங்கப்படுத்துகிறார். இதுதான் என்ன சொல்லுங்க? தஃப்சீர் பிர் ரஅய்ல வந்து வரவேற்கத்தக்கது என்றது நாங்க படிக்கிறோமே, வரவேற்கத்தக்கது என்று சொல்லும் போது அவருக்கு அதுக்கு தகுதி உடையவராக இருக்கணும். அதுதான் இங்க முக்கியமானது. என்ன விஷயம்? அவர் அதற்கு தகுதி உடையவராக இருக்கணும். அந்த விளக்கத்தை சொல்றதுக்கு இல்லைங்களா? இப்ப ரோட்ல போறவங்க சொல்றான் அந்த அப்படி அல்ல, கம்பெடுத்த வேட்டக்காரன் அப்படி இல்லை. அந்த விளக்கத்தை சொல்றதுக்கு அவர் யாரா இருக்கணும்? தகுதியுடையவரா. அவருக்கு வந்து அவர் இஜ்திஹாத் ஆய்வு செய்வதற்கு தகுதியுடையவராக அவர் இருக்கணும். ஆய்வு செய்வதற்கு தகுதியுடையவராக அந்த இல்ம் அவரிடம் இருக்க வேண்டும். அவர் என்ன செய்வார்? அப்படியான விளக்கங்கள் கிடைக்காத போது அவர் என்ன செய்வாரு? விளக்கத்தை முன்வைப்பார். புரியுதா? இது வந்து என்ன? வரவேற்கத்தக்கது. அடுத்தது நீங்க எடுத்தீங்கன்னா வரவேற்க முடியாதது, புறந்தள்ளப்பட வேண்டியது, மதுமூம் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? தஃப்சீர் பிர் ரஅயில் மதுமூம். வரவேற்க முடியாத, புறந்தள்ளப்பட வேண்டியது. இதுல நாங்க என்ன சொன்னோம்? ஆரம்பத்தில் என்ன சொன்னோம்? இஜ்திஹாத்னு அவர் என்ன செய்வாரு? அவர் ஆய்வு செய்வார். இப்ப என்ன? ஆய்வு செய்வதற்கான நிபந்தனைகள் இருக்குமே. யாருக்கு ஆய்வு செய்யலாம்? ஆய்வு செய்யறதுக்கான தகுதி இருக்கே. ஆய்வு செய்வதற்கான தகுதிகள்ல அவரிடம் குறைபாடு இருக்கிறது. ஆய்வு செய்வதற்கான அந்த நிபந்தனைகள்ல அவரிடம் என்ன செய்யுது? குறைபாடு காணப்படுகிறது. அப்படி குறைபாடு காணப்படுகின்ற ஒருவர் சொல்லக்கூடிய தஃப்சீருக்குத்தான் என்ன சொல்லப்படும்? அதாவது வரவேற்கப்படாதது, மதுமூம். சொல்றது புறந்தள்ளப்பட வேண்டியது. ஏன்? அதுக்கு அவருக்கு என்ன இல்ல? தகுதி இல்லை. அவர் அதற்கு தகுதி இல்லை அவரிடத்துல. இல்லைங்களா? சில நேரங்கள்ல அதில் உள்ள நிபந்தனைகள் ஏதா மதுமூம், மதுமூம் இல்லைங்களா? மதுமூம்னா இழிந்துரைக்கப்பட என்ற மாதிரி நிறைய அர்த்தம் இருக்குது. எனவே இப்ப தகுதி இல்லாதவர் இஜ்திஹாத் ஆய்வு செய்யறதுக்கு தகுதி, அந்த தகுதிகள் ஏதாவது அவரிடம் குறைபாடு இருக்கின்ற போது அந்த தஃப்சீர் எப்படி பார்க்கப்படும்?
மதுமும் வரவேற்கப்பட மாட்டாது. அப்ப நாங்க இன்றைக்கு பாடத்துல படிச்ச விஷயம் அதாவது தஃப்சீர் அல் மஅசூர் சம்பந்தமான சில விஷயங்களை படித்தோம். அதே போன்று தஃப்சீர் பிர் ரஅய் என்றால் என்னவென்று படித்தோம். தஃப்சீர் பிர் ரஅய் என்றா அதாவது இதுல நாங்க பின்னால படிச்ச விளக்கம் ஒரு அழகானது. என்ன விளக்கம்? அதாவது அதுக்கு ஆதாரபூர்வமான விளக்கம் கிடைக்காத போது, ஆதாரபூர்வமான விளக்கம் குர்ஆன்ல இருந்தோ ஹதீஸ்ல இருந்தோ சஹாபாக்குடைய கூற்றுக்கள் இருந்தோ தாபீன்களுடைய கூற்றுக்கள் என்ன செய்யல, கிடைக்கல இல்லைங்களா? கிடைக்காத போது அதுக்கு என்ன செய்யறாரு, அதற்கு தகுதி உள்ள ஒரு முஃபஸ்ஸிர் அவர் ஒரு விளக்கத்தை என்ன செய்யறாரு, அவருடைய ஆய்வின்படி முன்வைக்கிறார். நாங்க உதாரணம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? உதாரணம் பார்ப்போம். அப்ப இப்படியான இது வரவேற்கத்தக்கது. இப்ப வரவேற்க முடியாதது தகுதி இல்லாத ஒரு ஆய்வு செய்யும். முஃபஸ்ஸிர் என்ற அந்த முஃபஸ்ஸிர் என்ற அந்தஸ்துல இருந்து ஆய்வு செய்யறதுக்கு உள்ள நிபந்தனைகள்ல குறைபாடு உள்ளவர்கள் ஆய்வு செய்யும் போது அது என்ன செய்யப்படும், மதுமூமாக பார்க்கப்படும். எனவே அருமையான சகோதரர்களே, இன்றைய இந்த பாடத்தில் நாங்க இதோட இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் போதுமாக்கிக் கொள்வோம். அடுத்த பாடத்தில் நீங்க சொல்ற அந்த உதாரணங்களோட அதை இன்னும் விளங்கப்படுத்தும், இன்னும் உங்களுக்கு எளிதாக புரியும் இன்ஷா அல்லாஹ். இந்த பாடங்கள் நீங்க எப்படிதான் தொடர்ந்து படிக்கும் போது தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நிறைய உதாரணங்கள் பின்னால வரும். ஒவ்வொரு ஹதீஸ் கலையாக இருந்தாலும் சரி, தஃப்சீருடைய அடிப்படை இதெல்லாம் பின்னாலதான் உதாரணங்கள் வரும். அப்பதான் இன்னும் லேசான விஷயம் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம். சரியா? ஹைர். அப்ப எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தை நாங்கள் என்ன செய்வோம், இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.